Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.28. Solve x power 4 minus 13x square plus 42 is equal to 0. So இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணோம்னா x power 4 minus 13x square plus 42 is equal to 0. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா let x square is equal to a போட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு அசம்ஷன் அப்படி வச்சுக்கோங்க. x ஸ்கொயர்ன்ற டேர்ம்ஸ் மட்டும் a சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இது x power 4 நம்ம x ஸ்கொயர் டேர்ம்ஸாக மாற்றலாம். ஸோ x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் வில் பி என்னது x power 4 தானே மைனஸ் 13x ஸ்கொயர் ப்ளஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து a ஸ்கொயர் அந்த x ஸ்கொயர் பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம் ஏன்னு போட்டுக்கலாம். அப்போ x ஸ்கொயர் பதிலாக இங்கே ஒரு a அங்கே ஸ்கொயர் மைனஸ் 13 இங்கே ஒரு x ஸ்கொயர். ஸோ a ப்ளஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி இதுதான் இப்போ உங்கள் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா 42. ஸோ அங்கே ஒன்றுமே இல்லை முன்னாடி என்னால் 142 போட்டுக்கோங்க, மைனஸ் 13 போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 7 6 13 வரும் மைனஸ் 13. ஸோ வந்து மைனஸ் 13. ஸோ ரெண்டுத்துமே மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி 42 கிடைக்கும். 7 6 42 மைனஸ் 13 கிடைக்கணும்னா மைனஸ் 7 மைனஸ் 6 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ் 13 கிடைக்கும். ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 7a மைனஸ் 6a ப்ளஸ் 13 சொல்லிட்டு ப்ளஸ் 42 சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பிரிச்சுக்கோங்க, அதாவது ஸ்ப்ளிட் இன் த மிடில் டேர்ம் படி. ஸோ இப்போ ஏ மட்டும் காமன் ஆகலாம். அப்போ a மைனஸ் 7 சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே 6 காமன் எடுத்திங்கன்னா a மைனஸ் 7 வரும். அதுவும் மைனஸை தான் காமன் எடுக்கணும். ஸோ மைனஸ் காமன் எடுத்தாச்சு இந்த ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். ஸோ இது எப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மைனஸ் 6 வெளியே எடுத்திங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக மைனஸ் 6. ஸோ ஒரு மைனஸ் 6 எழுதினா a மட்டும் இருக்கும். இங்கே ப்ளஸ் இருக்குது. நீங்கள் மைனஸ் வெளியே எடுக்கும்போது இந்த சிம்பிளை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு டேர்மே ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ப்ராக்கெட்டு உள்ள இருக்க டேர்ம் ப்ராக்கெட்டு வெளியே இருக்குது. அடுத்தது நீங்கள் மேட்ச் ஆற்று எழுதிக்கோங்க. நான் எழுதுகிறேன் பாருங்க a மைனஸ் 6. இப்போ ஏயோட தனி டேர்ம்ஸாக கண்டுபிடிங்க. a ஈக்குவல் டு 7 அண்ட் a ஈக்குவல் டு 6. பட் அவங்க சால்வ் பண்ண சொன்னது எக்ஸ்ன்னு இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நம்மளால் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி எஸ்யூம் பண்ணிட்டோம் பாருங்க. a 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a. ஸோ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 7 போடுறோம். ஸோ அதாவது a ஈக்குவல் டு 7 கிடச்சி பார்த்தீங்களா. அப்போ a ஈக்குவல் டு 7 போடுங்க. இன்னொன்று அதே போல் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக h square is equal to 6 போடுங்க. அப்போ h is equal to plus or minus 7, அதாவது root 7 கிடைக்கும். plus or minus என்னது root 7. ஸோ அதே போல் h is equal to இங்கேயே வந்து 6 7 எல்லாம் உங்களுக்கு ரூட்டு போகாது. அதனால் நீங்கள் அப்படியே ரூட்டு போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக போடணும். ஏன்னா ஈக்குவேஷன்ஸில் ப்ளஸ் வரலாம் அல்லது மைனஸ் வரலாம். ஸோ அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் உங்கள் h. ஸோ சொல்யூஷன் இஸ் h is equal to மைனஸ் 7 ப்ளஸ் 7 மைனஸ் 6 ப்ளஸ் 6. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நீங்கள் மைனஸ் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 இருந்துச்சுன்னா ரூட் 7 சொன்னாச்சுன்னா ஸோ சாரி இங்கே ரூட்டெல்லாம் வரும். ப்ளஸ் ரூட் 7 மைனஸ் ரூட் 7 ப்ளஸ் ரூட் 6 அண்ட் மைனஸ் ரூட் 6 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ரூட் 7 ஏன் வந்தோன்னா உங்களுக்கு ரூட்டு போகாதனால ரூட் 7லாம் அப்படியே இருக்குது. ஸோ இது ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு 2 தடவை எழுதிக்கலாம். ஸோ இப்படினா இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் தனியாக உங்களுக்கு போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் சொல்யூஷன் சொல்லிட்டு. புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் சாம் நம்ம சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக இதில் லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஏ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ அதெல்லாம் எக்ஸ் வேல்யூ நீங்கள் கண்டிப்பாக ஈக்குவேட் பண்ணி தான் நீங்கள் போடணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. தேங்க்யூ.